ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறதுனால ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறோம்ல. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு விசிட் வந்தோம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. 4 நாளுக்கு முன்னாடி வந்தோம். அதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. செக்கப் வந்து எப்பயும் போல் வந்தோம் நாங்கள். ஆனால் கடைசியில் மேம் கொடுக்கும்போது எந்த ஒரு ஸ்கேன் எதுவுமே கொடுக்கல. சரி வந்துட்டு என்ன தான் சொல்கிறாங்க, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போம்னு பார்த்தா ஏதோ இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க சொல்லி போட சொன்னாங்க. என்ன எதுக்குன்னு தெரியல. ஆனால் ஆமாம், போய் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வச்சு அனுப்பிட்டாங்க. ஆஹா, இவங்க ஏதோ பண்ணுறத பார்த்தா ஏதாவது அன்றைக்கே அட்மிஷன் அன்னைக்கு ஏதாவது டெலிவரி ஏதோ ஆகிடுமோ போட்டுருவாங்க. அப்படின்ற மாதிரி தான் அந்த எங்களுக்கு என்னது இருந்துச்சு. பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளான்ட்டா தெரியலிங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை வந்து குத்தி விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் அட்மிஷன் போட்டுருவாங்க போல் இன்றைக்கி டெலிவரிக்கு அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் நான்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்லாம் எடுத்திருந்தாங்க. அது வந்து யூரினில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால இன்ஜெக்ஷனை டெய்லியும் 3 நாளைக்கு கொடுத்துருந்தாங்க. காலையில் நைட்டு காலையில் நைட்டுன்னு அது டெய்லியும் போட முடியாதனால அதை குத்தி ட்ரிப்ஸ் இது மூலயமா மருந்து ஏற்றுனாங்க. நானும் ரொம்ப பயந்துட்டேன், அட்மிஷன் போட்டுற போகிறாங்க அப்படின்லாம். எந்த ஒரு பிளானும் பேக்கிங் பண்ணி தான் வந்தோம். ஆனாலும் டெலிவரி ஆக போகுதுன்ற பிளானில் வரலையா, அதெல்லாம் பார்க்கும்போது அன்றைக்கி அள்ளு விட்டுருச்சு எனக்கு. இவரும் தான் பேபேன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா சரி இதுக்கு மேலே வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. எதனால்? பிபி எனக்கு வந்து பிபி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஹையாகவே இருக்குது, குறையில. சுத்தமாக குறையில. சரி இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்களும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருக்குது இல்லைங்களா, நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் வர சுகர்னால வந்து 21 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து டெலிவரி பார்த்துருவாங்க. நீங்கள் அட்மிட் ஆகிட்டிங்களா, உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1 வீக்காகவே 2 டேஸ் ஒன்ஸ் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 21 டேஸ் முன்னாடியே கரெக்டாக நாங்கள் வந்து அட்மிட் ஆகிருக்கோம். 21 நாள் இருக்குது எங்களுக்கு. ஜூன் 27 வந்து கொடுத்துருந்தாங்க. 37 வீக் வந்து முடியுதா? 38 ஸ்டார்ட்டு. 38 இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இதுக்கு மேலே தள்ளி போட வேணாம். எனக்கு நான் பார்க்குற டாக்டர் வந்து சொன்னதே எப்படியாச்சும் 38 வீக் வரைக்கும் கொண்டு போயிடணும், அதுக்கு முன்னாடி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு டெலிவரி பார்க்காம நம்ம அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பேபியை ஹெல்த்தியாக கொண்டு வந்துடணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டாக போடுங்க, ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. கால் வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லைங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு. காட்டுறீங்களா? காட்டுறேன் பாருங்க. மெட்டி கொலுசு எல்லாம் கிட்டோம் இங்கே பாருங்க, தெரியல என்னாச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வீக்கமாக இருக்குது. இன்னும் தோடு தாலி செயின் மட்டும் இருக்குது. அது வந்து வீட்டில எல்லாம் எது கழட்டிட்டு வந்து சொன்னாங்கன்னா நம்ம கழட்டிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டிருக்கேன். மெட்டியெல்லாம் வந்து 2 விரலுக்கு நடுவில் மாட்டி ஜாம் ஆகிட்டு கட்டிங்கே வந்துருச்சு. கொலுசும் அதே மாதிரி தான், அதனால் கழட்டிட்டேன் அதெல்லாம் வீட்லேயே. வலையெல்லாம் அன்றைக்கே கழட்டிட்டாங்க எனக்கு ஃபுல்லாக. அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறதுனால வலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கழட்டிட்டாங்க. இப்போ சும்மா ஒன்று போட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல். அன்றைக்கி வேறு பிரியா கையில் வந்து நரம்புலேயே ஊசி போட்டனால கை அப்படி மடக்க முடியல, ஒன்றும் முடியல, அது வீக்கமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இவருக்கு லீவு கொடுக்கலீங்க. இன்னைக்கு தான் இப்போ இன்னைக்கு டெலிவரி ஆக்சுவலாக டெலிவரி டேட் இன்னைக்கு. இன்னிலிருந்து தான் எனக்கு வந்து லீவு. நான் முன்னாடி லீவ் கேட்டேன், ஆள் இல்லாதனால லீவ் கிடைக்கல எனக்கு. அதனால் காலையில் பர்மிஷன் மட்டும் போட்டு. ஆனால் இந்த மாதிரி ஜாப்லலாம் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி டெலிவரினா இன்றைக்கே வந்து வரதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் தானே. ஒரு முன்னாடி நாள் கொடுத்துருந்தா பரவாயில்ல. பிரியாவே டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற மாதிரி லீவ் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், அதனால தான் நான் குத்துமதிப்பாக ஒரு 6ன்னு ஒரு நம்பரை போட்டு நான் இந்த நாள்ல இருந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே நாள் டெலிவரி டேட்ல பார்த்தா மேமும் வந்து அதே டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அதே நாள் டெலிவரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காலையிலே வரும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு பிரியா வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நான் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ கோவிலில் வந்து விநாயகருக்கு தண்ணிலாம் ஊற்றி, ஸோ பிரியா தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அருகம்புல் மாலையை வந்து வாங்கிட்டு போய் போடுங்க. ஆமாம், அந்த கோவிலில் எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நம்மளே தண்ணி பிடிச்சி சாமிக்கு ஊற்றிட்டு அருகம்புல் மாலைலாம் போட்டு வரலாம். அது மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இன்னமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து என்ட்ரன்ஸை வந்து கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆமாம், அதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம் நம்ம. எப்படி இருந்துச்சு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதுவும் ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு டெலிவரி எல்லாமே, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தது எல்லாமே. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் எதுவுமே வந்து ஐடியா இல்லை. ஸோ புதுசாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் அந்த ட்ரிப்ஸ் போட்டது ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே நான் வந்து அப்போ தான் போடுறேன். அதனால் செம்ம வலி, நரம்பெல்லாம் இன்னமும் வலிக்குது. இப்போ இந்த கையில் போடுவாங்களா இந்த கையில் போடுவாங்களான்னு வேறு தெரியல. இன்னும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல.
இருக்கிறதுலே பெரிய பயமே இப்போ எனக்கு அதுதான். என்ன ஆச்சுன்னா குழந்தைன்னு திரும்பவே இல்லை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை. பிரச்சனை. குழந்தை திரும்பி இருந்தா நார்மல் அப்படின்ற ஒரு அவங்க மைண்ட்ல கன்ஃபார்மா சொல்லி அனுப்பிடுவாங்க மேம். நார்மல்பா அப்படின்றலாம். இப்போ வந்து குழந்தை திரும்பாதனால அவங்க என்ன சொல்றாங்க, அது என்னமா இவிஆரா இசிவி இசிவி அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ண மெத்தட்ல போறோம். வந்து ட்ரை பண்ண போறாங்க. டீட்டெயிலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்களும் போய் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதை பத்தி செக் நாலேஜ் பண்ணிங்க, நெட்ல தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நாங்களும் பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கையை வச்சு அப்படியே ஜெல்லு மாதிரி போட்டு அப்படியே திருப்புறாங்க. அது பார்க்கும்போது பயமா இருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் அதை வந்து ட்ரை பண்ணுவாங்களாமா. மேம் வந்து கிளியரா சொன்னாங்க எங்களுக்கு. சொல்லிட்டாங்க. ஆமா, திரும்ப ட்ரை பண்ணுவோம். அப்போ பேபியோட ஹார்ட் பீட் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் வருதுன்னா உடனே சி செக்ஷன். இல்லை பேபி திரும்பிடுச்சு நல்லா இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து டெலிவரி ரூம் போட்டுருவாங்களாம். நார்மல் டெலிவரி வலி பெயின் வர வச்சு பெயின் வந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த சென்டிமீட்டர்லாம் ஓப்பன் ஆகும்போது டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ 2 ஆப்ஷன்லேயும் இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இதுவா அதுவா அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாரும் தைரியமா இருங்கிறாங்க. நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தானே தைரியமா போயா பார்த்துக்கலாம், தைரியமா இருக்கலாம், போவாதீங்க, அது பயப்படாதே, தைரியமா போ எடுக்கலாமா. இப்போ அது வந்து இதில் ஓடுறது கவுண்டிங், அது ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ இருக்கு? மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. மேலே 167 167. ஏறுது இறது போயிட்டு இருக்கு. ஆமாம், ஹார்ட் பீட் ரேட் மாறி ஏறி இறங்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு என்ன சொன்னாங்க, உள்ளே நுழையும் போதே வீடியோலாம் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக தான் சொன்னாங்க. சும்மா வரும்போதெல்லாம் எடுக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சும்மா கிண்டல் பண்ணாங்க அவங்க. ஆமாம், யூடியூப்பில் வீடியோ போடுறதுலாம் தெரியாது மேமுக்கு. அதோட நாங்கள் வந்து எல்லா ப்ராசஸையும் வீடியோ எடுக்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து கடன்னு டெலிவரி ப்ராசஸ்க்கு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து ட்ரிப்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு. பிரியா வந்து இதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு மேலேயா? 8:30 மணிக்கு சாப்பிட்டதுங்க 3 இட்லி. அப்புறம் 9 மணிக்கு தண்ணி குடித்தேன், அவ்வளோதான். 9 மணி வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே குடிக்கக்கூடாது சொன்னாங்க. இப்போ 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்லாங்க. 2 ஆக போகுது, 1:45 ஆக போகுது. ஒரே ஒரு துளி கூட தண்ணியே குடிக்கல, தாகமாக இருக்குது. இதை போட்டால் அதுக்கப்புறம் அந்த டயர்ட் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தூக்கமாக வருது, பயங்கரமாக சொக்குது தூக்கம். தூங்க விட மாட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் வேறு. நான் தூங்க விட மாட்டேனா? சரி தூங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே பிபி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு காஸ்டியூமை கொடுத்துட்டு போட்டுக்கோங்க, ஹார்ட் பீட் வந்து பேபிக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க, அதெல்லாம் நேராக படுத்துட்ருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து கையில் வந்து குத்தி விட்டு போயிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்பவே இருக்கிறதுலே வேதனையாக இருக்குது. ஏற்கனவே போட்டது வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல வலி இன்னும் இருக்குன்றதுனால சைடில் போட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே நடுவில் போட்டிருந்தாங்க நரம்பில், இப்போ இங்கே போட்டு ட்ரிப்ஸ் போட்டு விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா படுத்தா தூக்கம் வருது. இன்னும் டைம் வந்து நமக்கு ஈவினிங் தான் டைம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் போல் இருக்குது. தூங்க போகிறேன் நான் இப்போ, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தூங்கி எந்திரிச்சிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம்.